Hello dear student, how are you? I hope you all doing well at home. Welcome back science class from 6th standard. In this video sessions we are going to learn chapter 2 components of food. இப்போ பார்க்க போகிற தலைப்புன்னு பார்த்தா விட்டமின்ஸுங்களை பற்றி படிக்கிறது. விட்டமின்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடக்டிங் அவர் body against disease. Vitamins also helps in keeping our eyes, bones, teeth and gums healthy. Vitamins are of different kinds known by different names. Some of these are vitamin A, vitamin C, vitamin D, vitamin E and K. There is also a group of vitamins called vitamin B complex. Our body needs all type of vitamin in small quantities. அதாவது விட்டமின்ஸில் வந்து நிறைய வகையான விட்டமின் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தா விட்டமின் ஏ, சி, டி, இ அண்டு கே, இத்தனை வகையான விட்டமின்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. விட்டமின் ஏ, சி, டி, விட்டமின் இ, கே, இது எல்லாமே சேர்ந்து சொல்கிறது தான் வந்து குரூப் ஆஃப் விட்டமின்ஸ் இஸ் கால்டு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போ டாக்டர்கிட்ட போனால் கூட உடம்பு சரியில்லாத நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, டாக்டரு உனக்கு ரொம்ப அனிமிக்காக இருக்கிற, அதனால் பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் தரமா சாப்பிடுமான்னு சொல்லுவாங்க. அதே தான் அது. அப்போ பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னால குரூப் ஆஃப் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான். விட்டமின் ஏ கீப்ஸ் அவர் பாடி ஸ்கின் அண்ட் ஐஸ் ஹெல்த்தி. விட்டமின் சி ஹெல்ப்ஸ் அவர் பாடி ஃபைட் அகேன்ஸ்ட் மெனி டிசீசஸ். விட்டமின் டி ஹெல்ப்ஸ் அவர் பாடி டு யூஸ் calciums for bones and teeth. Foods that are rich in different vitamins are shown big picture 2.6 to picture 2.9 வரைக்கும் பாருங்க. Minerals are needed by our body in small amounts. Each one is essentials. இந்த பிக்சர்லாம் பாருங்கள். அதாவது விட்டமின் ஏ வந்து நம்ம கண்ணுக்கு விட்டமினை கொடுக்குது, வைட்டமின்களை கொடுக்குது. அடுத்தது விட்டமின் சி வந்து நம்ம பற்களுக்கும் போனுக்கும் வந்து வலுவை கொடுக்குறது. அடுத்தது விட்டமின் டி பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் உள்ள தோலுக்கு தேவையான விட்டமினை கொடுக்குது. அடுத்தது விட்டமின் கே அண்ட் இ பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ரத்தத்தை நமக்கு உருவாக்குறதுக்கு பயன்படுது. அப்போது இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யுது நமக்கு விட்டமின்ஸ்னு பார்த்தீங்கன்னா. அதனால் இதை வந்து விட்டமின்கள் குரூப் ஆஃப் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இதில். இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா சம் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ. விட்டமின் ஏ எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. பப்பாளி பழம், பால், ஃபிஷ் ஆயில் அதாவது மீன் எண்ணெய், கேரட்டு, மேங்கோ, இது எல்லாமே வந்து விட்டமின் ஏ காணப்படுது. நெக்ஸ்ட்டு விட்டமின் பி காணப்படுறது என்ன பொருள்னு பார்த்தா வீட்டு, ரைஸ், அடுத்தது லிவர் அதாவது மாமிசத்தில் உள்ள லிவர் அப்படின்ற பொருள். இது மூணுமே வந்து விட்டமின் பியை வந்து விட்டமினை கொடுக்குது. அடுத்தது விட்டமின் சி என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, டொமேட்டோ, கோவா, சில்லிஸ், லெமன், ஆம்லா அதாவது ஆரஞ்சு பழம், தக்காளி, கொய்யாப்பழம், அடுத்தது லெமன்றது தெரியும் உங்களுக்கு. அது என்னது ஆம்லான்றதும் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே சேர்ந்து கொடுக்குறது தான் விட்டமின் சி கொடுக்குது. விட்டமின் டி பார்த்தீங்கன்னா மில்க்கு, பட்டர்ன்றது தான் வெண்ணெய். அடுத்தது எக்கு, ஃபிஷ்ஷு, லிவர், இது எல்லாமே சேர்ந்து கொடுக்குறது தான் விட்டமின் டி. விட்டமின் டியில் அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட்டு அவர் பாடி ஆல்சோ ப்ரிப்பேர்ஸ் விட்டமின் டி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். சன்லைட்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளித்ததுமே வந்து வெயிலில் போய் நிற்போம். ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னதுக்கு? நம்ம உடம்புல விட்டமின் டி வந்து இல்லைன்னா அந்த சன்லைட்லேருந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு தான். அப்போது சன்லைட்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா விட்டமின் டின்ற ஒரு விட்டமின்ஸ் கிடைக்குது. ஃபார் ப்ராப்பர் க்ரோத் of our body and to maintain to good health, some source of different minerals are shown in most of items usually have more than one nutrients. You may have noticed this while recording your observations in table. However, in a given raw materials, one particular nutrients may be present in much larger quantity than in other. For example, rice has more carbohydrate than other nutrients. Thus, we say that rice is a carbohydrate rich source of food. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே வந்து அதிகமாக நியூட்ரிஷன்ஸும் ப்ரோட்டீனும் இல்லாமல் வெறும் கார்போஹைட்ரேட் மட்டுமே கொடுக்கக்கூடிய பொருள் எதுன்னு கேட்டால் ரைஸ் தான். நம்ம சாப்பிடுகின்ற ரைஸ் அதாவது அரிசியில் தான் நமக்கு கார்போஹைட்ரேட் மட்டுமே கிடைக்குது. கார்போஹைட்ரேட் எதில் கிடைக்குதுன்னு பார்த்தா ரைஸில் தான் நமக்கு கிடைக்குது.
கார்போஹைட்ரேட் ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபுட், ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு, beside this nutrition, our body needs dietary fibers and water. Dietary fibers are also known as the roughage. Roughage is mainly provided by plant products in our food. Whole grains and pulses, potatoes, fresh fruits and vegetables are main source of roughage. Roughage does not provide any nutrition to our body, but is an essential component of our food and adds to its bulk. This helps our body get rid of the undigested food. டயட்ரி ஃபைபர்ஸ்னால என்னென்னா நார்ச்சத்து அடங்கிய பொருட்கள். நார்ச்சத்து அடங்கிய பொருட்கள் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும். அதில் சாப்பிடக்கூடியது என்னென்னா பல்சஸ், பொட்டேட்டோஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இது ஹோல்ஸ் கிரெயின்ஸ், அதாவது தானியங்கள், பருப்பு வகைகள்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு இது. அதுவே வந்து நீங்கள் இது வந்து டயட்ரி ஃபைபர்ஸ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த கார்போஹைட்ரேட்டே எடுத்திங்கன்னா அது வந்து டைஜஸ்ட் ஆகாது, வெறும் ஃபேட்டை மட்டுமே கொடுக்கும். அதனால் அன்டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அன்டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த பிக்சரை பாருங்கள். சம் சோர்ஸ் ஆஃப் அயோடின். அயோடின் எதுலேருந்து நமக்கு பெறப்படுது அப்படின்னு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸ்பினாச் கீரைன்றது, மீன் அண்டு சால்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஜிஞ்சர். ஜிஞ்சர் பார்த்துருப்பீங்க, இஞ்சி. இதில் எல்லாமே நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அயோடின், உப்பு சார்ந்தது. அயோடினாலே என்னது, உப்பு சத்து கிடைக்குது. நெக்ஸ்ட் சம் சோர்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ். ஃபாஸ்பரஸ் எதுலேருந்து கிடைக்குதுன்னா பனானா, மில்க்கு, வீட்னா கோதுமை அண்ட் ரைஸ். இதில் எல்லாமே வந்து பாஸ்பரஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சம் சோர்ஸ் ஆஃப் அயன். இரும்புச்சத்து எதில் கிடைக்குதுன்னா ஸ்பினாச் கீரை வகைகள், ஆப்பிள் அண்டு லிவர், அதாவது மாமிசத்தில் கிடைக்கக்கூடிய லிவர். இது எல்லாமே வந்து சம் சோர்ஸ் ஆஃப் அயன், இரும்புச்சத்து நமக்கு பெறுகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு விட்டமின். சம் சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ். மினரல்ஸ் எதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம்ஸ் எதில் கிடைக்குதுன்னா மில்க் அண்டு எக்கு. இது எல்லாமே என்ன கிடைக்குது நமக்கு, மினரல்ஸ் அண்டு விட்டமின்ஸு சேர்ந்து கிடைக்கிற ஒரு பொருளாக நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டர். வாட்டர் ஹெல்ப்ஸ் அவர் பாடி டு அப்சார்ப்ஸ் நியூட்ரிஷன்ஸ் ஃப்ரம் ஃபுட். It also helps in throwing out some waste from bodies as urine and sweat. Normally we get most of the water of that our body needs from the liquid we drink, such as water, milk and tea. In addition, we add water to most cooked food. Let's see if there is any other source which provide water to our body. வாட்டர் வந்து நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னாலே என்னது, வாட்டரில் வந்து நமக்கு நீர் சத்து அடங்கியிருக்கு. நீர் வந்து நம்ம ஒரு நாளைக்கு 8 லிட்டராவது மினிமம் நம்ம எடுத்துக்கணும். நம்ம அப்படி எடுக்கிற போது நமக்கு வந்து தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் சமைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே டைமில் டீ, காஃபி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாமே வந்து நமக்கு தண்ணீர் கலந்து காணப்படுது. நமக்கு அதில் ஒரு ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா தெரியும். டேக் டொமேட்டோ ஆர் ஃப்ரூட்ஸ் லைக் லெமன். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு தக்காளி இல்லைன்னா ஒரு லெமன், எலுமிச்சை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி கையில் வச்சு பாரு. ஒரு வெட் வைல் டூயிங் ஸோ, அதாவது என்னது, கையில் ஒரு ஈரப்பதம் தெரியும். அந்த ஈரப்பதம் எதில் வருது, அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து தான் வருது. அப்போ அதுலேயும் வந்து நீர் வந்து நமக்கு கிடைக்குது. நீர் அதில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் வி see that many food materials themselves contain water to some extent. Our body needs meet by this water. Apart from this, we also add water while cooking many food items. நம்ம சாப்பிட்ற பொருள் மட்டும் இல்லாமல் நம்ம சமைக்கிற பொருளையும் நம்ம தண்ணியை சேர்த்து தான் நம்ம சமைக்கிறோம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட் அப்படின்னாலே என்னது, சரிவிகித உணவு. சரிவிகித உணவு அப்படின்னு சொல்ல போனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லா வகையான விட்டமின்ஸும், மினரல்ஸும், ப்ரோட்டீன்ஸும், நியூட்ரிஷன்ஸும் எல்லாமே சேர்ந்து சாப்பிடுகிற பொருளுக்கு பேர் தான் சரிவிகித உணவு அப்படின்னு சொல்கிறோம். The food we normally eat in a day in our diet for growth and the maintenance of good health. Our diet should have all the nutrition that our body needs in right quantities, and not too much of one and not too little of the other. The diet should also contain a good amount of the roughage and water. Such as diet is called a balanced diet. Balanced diet அப்படின்னு சொல்ல போனால் சரிவிகித உணவு. நம்ம சரிவிகித உணவு வந்து சமமாக வந்து எல்லாத்துலேயுமே எடுத்துகிட்டு சாப்பிட்றது தான் பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, do you think the people of all ages need the same type of diet? இப்போ பார்க்குறோம் நம்ம எல்லாருமே வந்து
அதாவது டயட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடை தான் நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லவும் முடியாது. அதாவது வாட் வி நீட் ஃபார் எ பேலன்ஸ் டயட் வுட் டிபெண்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் ஒர்க் தட் வி டூ. அதாவது நம்ம அதை இன்னொன்னே சார்ந்திருக்கும். எதுனா ஃபிசிக்கல் ஒர்க், எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபிசிக்கல் ஒர்க்கு நம்ம சேர்ந்து சொல்கிறோம். ப்ரிப்பேர் எ சார்ட் வாட் எவர் யூ ஈட் ஓவர் எ பீரியட் ஆஃப் எ வீக். செக் whether all the nutrients mentions are present in one or the other food items being eaten within a day or so. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னென்னலாம் நமக்கு கிடைக்குது, என்னென்னலாம் கலந்துருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் என்ன. அதாவது பல்சஸ் இருக்கா, கிரவுண்ட்நட்டு, சோயாபீன்ஸு, ஸ்ப்ரவுட்ஸ், சீட்ஸு, அதாவது பச்சை பயிறு, பெங்கால் கிராம், இதெல்லாம் வந்து முளைக்கட்டிய பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரவுட்டட் சீட் அப்படின்னாலே, ஸ்ப்ரவுட்டட் சீடு நல்லது, முளைக்கட்டிய பயிர் அப்படின்னு சொல்கிறது தான். இது வந்து நமக்கு கண்ணுக்கு, உடம்புக்கு நல்ல விட்டமினை கொடுக்குது. அடுத்தது சாப்பிடுகின்ற சவுத் இண்டியன்ஸ் ஃபுட்ஸ் ஆஸ் எ இட்லிஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃப்ளோர்ஸ், மிசி ரொட்டி, தெப்லா மேட் ஃப்ரம் த செரல்ஸ் அண்ட் பல்சஸ். தானியங்கள், பருப்பு வகைகள், இது எல்லாமே நம்ம சாப்பிடுகிற போது நமக்கு இது எல்லாம் கிடைக்குதா? இந்த மாதிரி விட்டமின்ஸு பனானா, ஸ்பினாச், சாட்டு, ஜாக்கரி, அவைலபிள் வெஜிடபிள்ஸ் அண்ட் அதர் சச் ஃபுட் ப்ரொவைட் மெனி நியூட்ரிஷன்ஸ். தேர்ஃபோர் ஒன் கேன் ஈட் எ பேலன்ஸ் டயட் வித்தவுட் எக்ஸ்பென்சிவ் ஃபுட் மெட்டீரியல்ஸு. இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு விலை இல்லாத அளவுக்கு நமக்கு கடையில் வாங்காத அளவுக்கு நமக்கு வீட்டிலே தயாரிக்கக்கூடிய ஒரு உணவாக நமக்கு அமையுது. அதுதான் என்னது, நமக்கு பேலன்ஸ் டயட் அமையுது. ஈட்டிங் த ரைட் கைண்ட் ஆஃப் ஃபுட் இஸ் நாட் எனப், இட் ஷுட் ஆல்சோ பி குக்டு. Bahili, our think பண்றா பார், Bahili wonders the whether animal food also consists of these different components and do they also need a balanced diet. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுலையும் வந்து அனிமலுடைய மூலக்கூறுகள், அதாவது அனிமல்லேருந்து கிடைக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் இருக்குதா அப்படின்றது தான் பேலன்ஸ் டயட்டில் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாவ. ப்ராப்பர்லி ஸோ தட் இஸ் நியூட்ரிஷன்ஸ் ஆர் நாட் லாஸ்ட். ஆர் யூ aware that some nutritions get lost in the process of cooking and preparations? If the vegetables and fruits are washed after cutting or baked them eat, may result in the loss of some vitamins. Some skins of many vegetables and fruits contain vitamins and minerals. Similarly, repeated washing of rice and pulses may remove our vitamins and minerals present in them. இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா, நம்ம இயற்கையாக சாப்பிட்ற உணவுலேயே வந்து வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணி சாப்பிட்ணுமே தவிர, கட் பண்ணிட்ட பிறகு நம்ம கழுவிட்டு சாப்பிட்டா அதில் இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அந்த தண்ணியிலே கரைஞ்சி போயிடும். அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒன்ஸு வாஷ் பண்ணிட்ட பிறகு தான் கட் பண்ணவே நம்ம தொடங்கணும். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அரிசி சமைக்கும் போது நம்ம சமைக்கிற அரிசியில் வந்து கழுவும் போது அதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாம் தண்ணியிலே போயிடுது. அதனால் நமக்கு மிக குறைவான விட்டமின்ஸாக நமக்கு கிடைக்குது. அதனால் அதையும் நம்ம வாஷ் பண்ணாமல் என்னது, அதாவது அதிக அளவு வாஷ் பண்ணாத, ஒன்ஸ் பண்ணலாம். ஆனால் நிறைய தடவை பண்ணுறது வந்து ரொம்பவும் விட்டமின்ஸ் இழக்கக்கூடிய ஒரு நிலையில் உண்டாக்கும். அதுதான் வந்து சொல்கிறாங்க இதில். நெக்ஸ்ட்டு, we all know that cooking improves the taste of the food and makes it easier to digest. At the same time, cooking also results in the loss of certain nutrients. Many useful proteins and a considerable amount of the minerals are lost if excess water is used during the cooking and is thrown away. சில விட்டமின்கள் வந்து சமைக்கிறதுனால வந்து அழிஞ்சிவிடும். சில விட்டமின்ஸ்கள் வந்து சமைச்ச பிறகு நமக்கு கிடைக்கும். சில விட்டமின்ஸ்கள் வந்து நம்ம ரா மெட்டீரியல்ஸாக சாப்பிட்டோம்னா நமக்கு அதிக பலன் கொடுக்கக்கூடியதான் வந்து இந்த விட்டமின்ஸை பற்றி சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, போஜோஸ்ன்ற அந்த பாய் என்ன சொல்கிறேன்னா, அவன் அதிகமாக சாப்பிட்றதே வந்து என்னென்னா ஆயில் ஐட்டம்ஸு, ஃப்ரைட் ஃப்ரூட்ஸு, அதாவது என்னது ரொம்ப பொரித்த உணவுகளே சாப்பிட்றது, எண்ணெயில் சமைச்ச உணவுகளை சாப்பிட்றதுனால உடம்புக்கு வந்து ஃபேட்னஸை கொடுக்குமே தவிர அதிகமாக வந்து டைஜஸ்ட் ஆகாது. அன்டைஜஸ்ட் ஃபுட்டாக தான் ஆகுமே தவிர அது வந்து நல்ல கண்டிஷனான ஒரு ஹெல்த்தாக கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும், நம்ம அந்த பொரித்த உணவுகள், ஆயிலில் பொரித்த உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதில் அதிகமாக வந்து ஃபேட்ஸ் உண்டாக்கும். லைக் சமோசா, பூரி, ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி ஐட்டத்துலலாம் வந்து அதிகமாக ஆயில் இருக்கும். அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு நல்லது. அதனால் அது சாப்பிட்றதுனால நமக்கு ஒபேசிட்டின்றதை வராமல் பாதுகாக்கலாம். ஒபேசிட்டினா உடல் பருமனை குறிக்கிறது. ஒபேசிட்டி அப்படின்றது வந்து உடல் பருமனை குறிக்கிறது தான் அது ஒபேசிட்டி. அந்த ஒபேசிட்டி வராமல் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம ஆயிலில் அதிகமாக பொரிச்ச உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. அதிகமாக கார்போஹைட்ரேட் ஃபுட்டையும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் வில் சி நெக்ஸ்ட் டே.
this today to enough. Thank you to all.